செத்த பிரேதத்துக்கு யாராவது பெண் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா போற நாட்டுல எல்லாம் நம்ம அடி வாங்கினதுதான் மிச்சமா இருக்குது. ஆனா இந்த நாட்டுல யாராவது செத்த பிரேதத்துக்கு பெண் கொடுத்தா பொட்டி பணம் தர்றேன் அப்படின்னு யாராவது யாருக்கிட்டையாவது பெண் இருந்தா பாத்துட்டு வாங்க. ஆகட்டும் மகாராஜா. யாரு வாங்க, நாங்க வந்துக்கிறீங்களா? விந்தநந்தனாபுரியில இருந்து வந்திருக்கிறோம். விந்தில்ல விந்தநந்தனாபுரி. ஓ, விந்தநந்தனாபுரியில இருந்து வந்துக்கிறீங்க. எங்க நாடு என்ன விசேஷம்? அதாவது இங்க இருந்து வந்தீங்க. உங்க நாட்டுல ஏதாவது பொண்ணு இருக்குமா? எங்க நாட்டுலயா? என்னத்துக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நீங்க? இல்ல, ஒரு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறோம். ஒரு பொட்டி பணமா? ஆமா, ஒரு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறோம். செத்த பணத்துக்கு பொண்ணு கொடுக்கறீங்களா இருக்கிறாங்களா? செத்த பணத்துக்கு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு பொட்டி பணமா? அவ்வளோ பணம் தருவாங்களா? ஆமா. ஐயோ, வீட்டுல இருந்து அந்த பிள்ளைங்க ஒண்ணு போட்டோமே, ஒரு பொட்டி பணமும் போயிட மாட்டேங்குது. அம்மா, என்னமாச்சு? அம்மா வணக்கம். வணக்கம். இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஆமாம்மா, எங்கள் மகாராஜா. செத்த பிரேதத்துக்கு பெண் கொடுத்தா மெத்த பணம், ஒரு பொட்டி நிறைய பணம். ஒரு பொட்டி பணமா? ஆமா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளைய தண்ணிக்கு அனுப்பி இடத்துல கொண்டு விட்டுறனே. ஒரு பொட்டி பணம் போயிட மாட்டேங்குதப்பா. இருக்குதா இல்லையா சொல்லு, நாங்க ஒண்ணு வேற நாட்டுக்கு போகணும். இருக்குது, பொண்ணு இருக்குது, ஆனா இல்ல. என்ன பதில்? இருக்குது, ஆனா இருக்குதுன்னா இருக்குதுன்னு இல்லன்னா இல்ல. பொண்ணு வீட்டுல இருக்குது, ஆனா இப்ப இல்ல. என்ன பள்ளிக்கூடம் எங்க போயிருக்குதா? வெளியில எங்கனாச்சும் போயிருக்குதா? சொல்லுங்க. பொண்ணு அழகெல்லாம் எங்களுக்கு வேணாம், பொண்ணு கொடுத்தா போதும். இருக்குதா இல்லையா? பொண்ணு இருக்குது, ஆனா பொண்ணு கொடுத்தா பொட்டி பணம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா இருக்குது. ஒருவேளை போன பிள்ளை உசுரோட இருந்தா? பாருமா, இங்க வா. செத்த பணத்துக்கு பொண்ணு கொடுத்தா மெத்த பணம் நம்மளுக்கு வருது. அது நாமளே பெத்தெடுத்தோம், நாம வைக்கல. அது யாருக்கோ பிறந்தது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால இந்த மாரியாய்க்கு வேண்டுதல் வை. போன பிள்ளை நல்லபடியா வந்துருச்சுன்னா ஆயாவுக்கு ரெட்டை கடா வெட்டணும் வேண்டுதல் வை. அம்மா, அம்மா, மாரியாயி, குளிப்பிட்டு மாரியாயி, அம்மா, என் பிள்ளை தண்ணிக்கு போன புள்ள உயிரோட இந்த ஆயால வெட்டி பறி கொடுக்குற. அம்மா, ஓயால வச்சு கொடுறா. அத இல்லம்மா, கேட்டா ரெட்டை வேண்டதல வைக்க விட்டு தொடங்கடா. சீக்கிரம் சீக்கிரம். அம்மா தாயே, வேண்டதல வைக்க விடுடா. வேண்டுதல் வை. நீ எவ்வளவு நேரம் வச்சுட்டு போயிட போறாங்க. இருடா. தாயே, காலையில் வெட்டும். அம்மா, இருடா. தாயே, தாயே, அம்மா, மகமாரி காலையில் வெட்டி போடுறோம். அம்மா, வேண்டுதல் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு காலை கூட பிடிக்கிறோம். எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் போருங்க. அம்மா, தாயே, குளிப்பிட்டு மாரியாயி கட்டுறேன். தாயே, என் பிள்ளை மட்டும் உசுரோட இந்த பிடிச்சுனா அடுத்த வருஷம் இன்னார் நாளையில அம்மனை டான்ஸ் கூடுறான். ஆயா முண்டைய அம்மன் டான்ஸ் ஆயால பாக்குது. வெட்டி பலி கொடுக்கணும்னு சொல்லு முண்டா. தாயே, நாசமா போன முண்டை, நீ எல்லாம் செத்துருக்க. என் பிள்ளை மட்டும் உயிரோட இருந்துருச்சுனா எங்க செட்டு மத்தாக்காரன், கொள்ளக்காரன், பொட்டிக்காரன், சால்ராக்காரன், எங்க செட்டு வாத்தியார், மாணிக்க முதல் கொண்டு எல்லாத்தையும் கொட்டாது உனக்கு வெட்டி வேற பள்ளி கொடுக்குற. அம்மா, ஆமா, இந்த பள்ளியும் சேர்த்து பலி எடுத்துக்கோ. ஆயா, உங்களெல்லாம் உயிரோட காப்பாத்த. அம்மா, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். சொல்லுப்பா. பொண்ணு இருக்குதுங்க, பிள்ளை அண்ணான்னு போயிருக்குதுங்க. இப்ப ஒண்ணே போய் கூட்டு வந்துடுறோம். சரி, கூட்டு வரங்க. கூட்டு வாங்க. ஆனா ஒரு விஷயம், நீ பொண்ணை கூட்டிட்டு வா, பிறகு நீ எப்படி சொல்றியா அப்படி இல்ல, நாம இங்கே பேசி வச்சுக்கணும். நீ என்ன சொல்றீ நான் கேக்குறேன். பதனமா போய் கிணத்துட்டு மாட்டில இருந்து புள்ள உயிரோட இந்த மட்டும் போதும். எப்படி குறிப்பிட்டு மாதிரியே காப்பாத்தி விடுவா. இந்த ஆயா சத்தியில கடவுளே, ஒண்ணு பல வெட்டாதி விட போகுது. என்னென்ன சொல்லுமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். சீக்கிரமா போய்
சொல்லி வச்சிருமா பணம் போயிரு மெத்த பணம் இங்க வாங்க பிள்ளைக்கு உங்களை முன்ன பின்ன யாரு என்னன்னு தெரியாது புள்ள குடுக்குறோம் அது நான் பெத்ததில்ல சொல்றேன் உட்பகல் இல்லையா என் பிள்ளை இல்ல என் சக்காத்தியார் பெத்தது அது உசுரோட இருந்தா என்ன செத்த பணத்துக்கு தான் தாலி வாங்கினா எனக்கு என்ன எனக்கு தேவை ஒரு பொட்டி பணம் நிச்சயமாக தர்றேன் அந்த புள்ள உங்களை யாருன்னு கேட்கும் நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் உன் தாயோட பிறந்த தாய் மாமம்மா அப்படியா சரி நான் இப்படி உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சரி உங்க அம்மா சத்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததே இல்ல இப்பயாவது ஒரு நோம்பி நொடிக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா வந்துருவேன் சரிம்மா நான் அப்படியே சொல்றேன் பொட்டி பணம் கொடுத்துருப்பல கண்டிப்பா தர்றேம்மா ஒரு பொட்டி நிறைய இருக்கும்ல நிறையா இருக்குதுமா நீ கவலைப்படாத போனவன வேற அம்மா 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 இது மாதிரியா இருக்கிற அம்மா ஐயோ அம்மா இருக்கிற அம்மா அம்மா அடுத்த வருஷம் அம்மன டான்ஸ் அம்மன் டான்ஸா அம்மா கிணத்துல விழுந்து பிள்ளைக்கு மண்டை உடைஞ்சு போச்சு நான் போன நேரம் போந்து தூக்கி விட்டேன் பிள்ளைக்கு மண்டை உடைஞ்சு பிடிச்சா ஏமா பிள்ளை பயப்படுது கண்ணு பயந்துக்காது வாமா வாமா என் டாக்டர் இல்ல என் வக்கீல் இல்ல என் குஞ்சு இல்ல வாடி தங்கம் உன் குஞ்சு உங்ககிட்ட தான் இருக்குது என்ன அடிச்சிடாதீங்கப்பா பிள்ளை அடிக்க மாட்டேன் தங்கம் அடிக்காது வாமா வாமா இங்க வாடி என் பட்டு கீழே விழுந்துருச்சு என் வயரம் கெழுத்து விழுந்துருச்சுமா இங்க பாருடி புண்டையில எரியுமே வாடி என்ன பேசுற பிள்ளைகிட்ட இங்க வாடி கும்மா பாரு கண்ணு மண்டை உடைஞ்சு போச்சா சாமி அம்மா அம்மா மறந்து போட்டு வர்றேன் சரியா இங்க பாரு அம்மா இது யாருன்னு தெரியுதா தெரியலையே யாரும் மயிறு அவர்கிட்டயே போய் கேட்டு பாருடி உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நீ சொல்லுமா உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரடி உனக்கு தெரியாதா எனக்கு நாள் நீ பாக்கல உங்க அம்மா எப்படி சொல்றதுன்னா தவளியா தவளிக்கிறாங்க அதாவது உன் தாயோட பிறந்த தாய் மாமா இதுதான் பெண்ண இதுதான் பெண் இதுதாங்க என் தாய் மாமனா தாய் மாமா பேர் என்னம்மா சத்யாவதி தாய் மாமனா சத்யாவதி ஐயோ மாமா ஒரு பொட்டி பணமா அழுக கூடாது ஏன் அழுகிற என்னம்மா நடந்தது ஏமா அழுகிற சத்யாவதி என் தாய்க்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு தாய் மாமா உறவு இருக்குது இத்தனை காலம் எனக்கு தெரியாம போச்சு என் தாயார் மாட்டு பிடித்த பிறகு
எங்க தங்கை மகள் இப்படி ஒருத்தி இருக்கிறான்னு உங்களுக்கு நினைப்பே வரலையா? என்னம்மா செய்வது? என்னை இவ்வளவு காலம் தவிக்க விட்டு போயிட்டீரே, என் மாதா மனித பிரிகளை மறந்து இருந்துட்டீங்களா? சத்யாவதி, எனக்கு அரசாங்கத்து வேலை, அதனால உன் தாய் என் தங்கை மடிந்த பிறகு நாங்க வர்றதுக்கு என்னால முடியல. அதனால இன்னைக்குத்தான் நம்ம நாட்டுல விந்தனந்தனாபுரியில தேர் திருவிழா நடக்குது. ஆமாம்மா, அதனால தேர் திருவிழா நடக்கிறது. அதனால தங்கை மகளை தேர் திருவிழாவுக்கு அழைத்து போலான்னு தான் வந்தேன். இவ்வளவு காலம் கழித்து என் தாயோடு இருந்து என் தாய் மாமன் உறவு வந்து எனக்கு கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையோ தகுதியோ இல்லை. ஆனா என்ன வளர்த்த தாய சிறியதா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்வார்த்தை சொல்லாம எப்படி வர முடியும்? சொல்லிட்டு புறப்படுமா, நம்மளுடைய நாட்டுக்கு போலாம், விந்தனாபுரிக்கு போலாம். நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க ஒருவேளை விடலைன்னா நான் என்ன செய்யட்டும்? ஏம்மா, உன் தாய் மாமா நான் உன்னை அழைத்து போகத்தானே வந்திருக்கிறேன். நிச்சயமாக விடுவாங்க, நீ சொல்லிட்டு வா போலாம். அம்மா சொல்லிட்டீங்களா? பொட்டி இருக்குதா? கண்ணு என்னடி, உங்களுக்கு ஒரு அனுமதி கேட்கணுமே. நெருங்கி வந்து பேசுடி. தாய் மாமனுடைய நாட்டில விந்தனந்தனாபுரியில தேர் திருவிழா நடக்குதா? தேர் திருவிழாவா? தங்கை மடிந்த பிறகு தங்கை மகள் அழைத்து போய் இனிமேலாவது சீர சிறப்போடு பாத்துக்கணும், எனக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கிறாரு. வச்சு பாத்துக்கிறேன். அதனால நான் போயிட்டு வரட்டும் அம்மா. உன் மனசுல போகணும்னு தோணுது அம்மா. இத்தனை வருஷமா உருவி வளர்த்தலாய சோறுன்னு பார்த்தனா மாரியாயி கோயில் இருக்கிறா, ஆயா இருக்கிறா, குழம்பு பரகாளி நெய்யுன்னு பார்த்தனா காட்டு கேட்டியா தயிர் போட்டு வளர்த்தனா. என்ன மாரியாயி இருக்கிற? இல்ல நம்ம உருவி வளர்த்துன்னு சொல்லிச்சா, மாரியாயி நீ கோயில் இருந்தா சரிம்மா டூர் போவாத அப்படின்னு கும்பிட்டங்க. இல்ல வேலை வைக்கிறீங்க. இத்தனை வருஷமா உன்னை வளர்த்தி வாலிபம் செய்து அன்பா பாசமா வளர்த்திட்டேன். இப்ப உன்னை விட்டு பிரின்னு நினைக்கும் போது அங்கமே அப்படி உங்களுக்கு போக அனுமதி கொடுக்க மறுத்தா நான் போகலம்மா. நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தாய் மாமே இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கூப்பிடுறாங்க. அதனால ஒரு இட்டு போயிட்டாவா. நடிப்பு கொலாய் நடிக்கிறா. ஒரு வேலை போவாம விட்டுட்டாளா ஒரு குட்டி பணம் போயிருப்பேன். போறது நினைச்சா பதம் வருது. அப்படின்னா போகலம்மா. ஐயோ அப்படி சொல்லாத போயிட்டு வந்துருடி. தாய் மாமா அழைக்கிறாரு, போயிட்டு வரட்டுமா? மாமா அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி, நம் நாட்டை விட்டு மதுராபுரியை விட்டு விந்தனந்தனாபுரி போய் வரலாம். நீ போற வீட்டுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ போய் எடுத்துக்கணும். உங்களை புத்திமை சொல்லி அனுப்பணும்ல. இங்க வா, என்ன சொன்ன வீட்டுல கறத்த பழைய விளக்கமாத்து கடையிலே 16 அடி அடிச்சு விடுவேன். ஏன்னா அந்த தேவடியா பத்தது எங்கேயாவது போய் தொலையும் திக்கத்தை பாட வீட்டுல கறத்துல நாமளே அனுபவிக்கலாம். நான் பெத்த பிள்ளை, நான் பெக்க போற பிள்ளைக்கு ஆகும்னு நினைச்சு பைத்தியம். அது 10,000 ரூபாய் எடுத்தோம்னா உங்க பொட்டி பணம் வருது, அது தெரியல உனக்கு? ஆமா, அவளை வச்சுட்டு பணத்தை வாங்குவேன். அந்த பொட்டி பணம் எடுத்தாப்பா. பொட்டி இருக்குது 6 அடியில. இவரோட வளர்ப்பு பரவாயில்லப்பா. டப்பு டப்புன்னு சொல்றாரு. பொட்டி நிறைய மெத்த பணம் இருக்கிறது. எல்லாமே பணமா? பணம் தாயே. ஆமா, எனக்கு ஏதாவது பங்கு உண்டா? உனக்கும் கொடுக்கறேன்டா. என்ன கடவாய்க்கா? ஐயோ, என் வீட்டுக்காரரு கடல் கடந்து சம்பாதிக்க போய்க்கிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு பொட்டி பணம் சம்பாரிச்சு போட்டேன். ஐயோ இது இருந்தா போதும். அந்த தேவையோடு இருந்தானா செத்தானா செத்த போனதுக்கு தான் போய் கருத்துட்டா எனக்கு என்ன? எங்க இதுல கொஞ்சம் கூட இடம் இருக்காதுல்ல? பொட்டி பூட்ட முடியாத பொட்டி இருக்கணுமா? கூட்டிட்டு போ. ஆகட்டும்.
அடியே சத்யா கண்ணே சத்யாவதி இந்த பிள்ளை என்னமே உங்க போற தேர் திருவிழா முடிந்த உடனே இங்க பாருடி எவ்வளவு நாள் இருந்தாலும் இருந்துட்டு வா சீக்கிரம் வீட்டுல வந்துடாதடி சரிப்பா நீ இப்படி சொல்லுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. மாமா ஒரு பிள்ளைங்க போகலாம் சத்யாவதி போலாமா ஏங்க, அடிக்கடி வாங்க நானா இல்ல ஒத்தி பணம் கொண்டாந்தீங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப வாங்க பாரு இந்த ஆளு வாக்க வாக்குற பாரு ஏய், ஏன் அண்ணன்டா என்ன முறையப்பா முறையவே மாத்த பாக்குறீங்க சரி, கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஆகட்டம்மா சரி மகாராஜா நான் போலாமா சத்யாவதி இதுதான் நம்மளுடைய விந்தநந்தனாபுரி நம்முடைய தேசமா ஆமா பார்ப்பதற்கே மிகவும் வண்ணமா இருக்கிறது ஆமாம்மா. இருக்கட்டும் இருந்தாலும் ஆமா நம்ம ஏமாமா ஏன் இப்படி நிக்க வச்சு ஏதோ மனம் இல்லம்மா. பலவருக்கு பேசுறீங்க தேர் திருவிழா நடக்குது உனக்கு ஒரு மங்களகரமான செய்தி சொன்னா நீ ஒப்புக்கொள்ளவையோ மாட்டியோ என்னதான் எனக்கு ஒரு ஏமாமா அப்படி கேக்குறீங்க இல்லம்மா என் தாய்க்கு பிறகு என் தாய் மாமன் உறவு இருக்குன்னு சொல்லி உங்களை முழுசா நம்பி உங்க பின்னாடி வந்திருக்கேன் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏன் தட்ட போறேன் சத்யாவதி எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் முத்துராஜி உண்மையாகவா ஆமா அதுக்கு என்ன மாமா இல்ல நீ என் தங்க மக சரி அதனால அத்தை மக என் மகன் உனக்கு மாம மகன் என் மகனை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா மாமா ஏம்மா ஏன் என் மகனை திருமணம் செய்ய கூடாதா எங்களுடைய நாட்டுல நீ வாழக்கூடாதா அம்மா என்னம்மா எங்க என் தாய் உறவு எனக்கு இந்த தருணையில இல்லாத போயிருமோன்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேனே என் தாய் மாமன் நீங்க வந்து உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் தாய் உறவு மீண்டும் செழிப்பாக்க நினைக்கிறீங்க நான் வேண்டான்னு எப்படி மாமா சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் செய்யறதுக்கு பரிமாணம் சம்மதம். அதனால இந்த தேர் திருவிழாவிலேயே என் மகன் முத்துராஜனை திருமணம் செஞ்சுக்கிட்டா நோம்பிக்கு வந்த மாதிரி இருக்கும் ஒரு மங்களகரமான காரியம் நல்லா கல்யாண காரியம் நடந்த மாதிரி இருக்கும் மாமா நான் எதற்காக மாட்டேன்னு மறுக்க போறேன் நான் மீண்டும் அந்த நாட்டுக்கு என் நாட்டுக்கு போய் என் மாட்டா தாய் கொடுமையை அனுபவிக்கிறத விட என் மாமா மகனை கல்யாணம் செஞ்சு மகிழ்ச்சியோட நான் இங்கேயே வாழலாம் நானே பார்த்தேன் இங்கேயே உங்க மகனை கல்யாணம் செய்து உங்களோடவே வாழ்றேன் மாமா ஆமா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன மாமா எங்களுடைய நாட்டினுடைய வளமுறை எப்படி தெரியுமா எப்படி கண்ணை கட்டித்தான் கல்யாணம் என்ன கண்ணை கட்டித்தான் கல்யாணம் என்ன மாமா வித்தையா இருக்கிறது ஆமாம்மா ஒரு கட்டணை அதாவது கல்யாணம் மணப்பந்தல்ல மணமகனையும் மணமகளையும் அருகில் அமர வைத்துதானே கல்யாணம் பண்ணுவாங்க எங்களுடைய நாட்டினுடைய வளமுறை அதுமா திருமணம் நடந்த பிறகுதான் கணவனுடைய முகத்தை பார்க்கணும் அப்படியா ஆமா. மாமா உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படி இருந்தா சரி. அதை நான் மாற்றுவதற்கு நான் யாரு உங்கள் மன மகிழ்ச்சிபடியே அந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்யுங்க அப்படியா கண்ணை கட்டி கல்யாணம் செய்தா என் கணவரை பார்க்கலாம்ல திருமணம் நடந்த பிறகு உன் கணவனை பார்க்கலாம் ஆகட்டும் மாமா ஆமாம்மா கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க ஆகட்டும் ஏய் யாருக்கு மகாராஜா நான் இங்க எடுத்து போடுற சிம்மாசனத்தை எங்க பையன கல்யாணங்களா ஆமாப்பா என்ன சொல்றீங்க என் மகனுக்கு கல்யாணம் ஆ. டேய், ஓய் நான் நினைத்த மாதிரி
எனக்கு பொண்ணு கிடைத்தது. நல்லா இருப்பீங்களா? ஒரு தாயில பிள்ளை ஏமாத்துறீங்களா? என்ன இப்படி சொல்ற? இல்ல நல்லா இருந்தா சரிங்க. வேற நான் என்ன சொல்றேன்? இல்லையே, ஒரு உயிரை பார்த்தா நாட்டு மக்களோட உயிர் போய்விடும். பரவாயில்லைங்க, நல்ல விஷயம். நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் நடக்கட்டும், நல்ல விஷயம் நடக்கும். சும்மா தான் ரெடி பண்றேன். அந்த பணத்தை தூக்கி கட்டுங்களா? பொணம்னு சொல்லாதடா. எங்க பணத்தை பணம் தாங்க சொல்ல முடியும். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் மகன் உசுரோட தான் இருக்கிறான். செத்து போயிட்டாரு. நம்மளுக்கு தாண்டா தெரியும் பைத்தியக்காரா. அப்படியா? சத்தது அந்த பெண்ணுக்கு தெரியாதல்லவா? தெரியாது. நம்மளுக்கு தானே தெரியும். பணம் தான் சொல்லணும். அந்த பெண்ணுகிட்ட சொல்ல கூடாதரா. சரி சொல்லுங்க. சரி இப்ப நான் போய் எதை தூக்கி வைக்கும்? சிம்மாசனத்தை எடுத்து போடு. சிம்மாசனத்தை என் மகனை தூக்கிட்டு வா. பணத்தை சொல்லாதரா. ஓ உங்க பையனை மட்டும் தூக்கிட்டு வரணுமா? அப்ப செத்து போன பணத்தை சொல்லாதப்பா. 24 நாள் ஆகுது. ஒரு நாளைக்கு 3200 ரூபாய் பிரீச்சர் பாக்ஸ் வாடவை. எவ்வளவு வேணாலும் தர்றேன்பா. ஏங்க இப்ப இங்க கொண்டு வந்து சிமாதானம் போட்டேன். இதையும் கொடுங்க கம்றேன். பணத்துக்கு கல்யாணம் நடக்குது. ஏன்டா அப்படி அக்க போறியா? கொண்டு எடுக்கிறப்பா. ஆனா உங்க பையன் முத்துராஜ் கல்யாணம் நடக்குது. அப்படி சொல்லு. ஏங்க பணம் அந்த பெண்ணு காதல கேட்டா கல்யாணம் செய்யுமா? சரி சொல்ல மாட்டேங்க. முத்துராஜ் தூக்கிட்டு வரேன். அப்ப பணத்தை நானு என் மகன் செத்த கவலையில இருக்கிறேன். இப்ப நான் யார முத்துராஜ் தூக்கிட்டு வரட்டா பணம் தூக்கிட்டு வரட்டா? ரெண்டும் ஒண்ணு தாப்பா. அப்ப பணத்தை தான் தூக்கிட்டு வரணும். ஒரே நிமிஷம் கேட்சி. நோ பாடு. ஒரு பக்கம் போட்டா சரிடா விடுங்கடா. பணம் தூக்கிட்டு வரங்க. மாமா மாமா அங்க இருக்காங்க, உட்காருங்க. இதான் மாணவரை. ஆமா இந்த இங்கதான் உட்காரணும். ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே சித்திரவதை போட்டு வந்துக்கிறான். ஆமா இல்ல இல்ல பாவம். உன் விதி இப்படியா? மாமா எங்க போனோம்? எங்க போனோம்? என்னப்பா மாப்பிள்ளை கூட்டிட்டு வாடா. இங்க வா. என்னங்க போன வரைச்சு போயிட்டு மாமா என்னம்மா? என்ன ஏதோ அதங்க கல்யாணம் விட்டாரு பேச யாரு எங்க பேச போன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. ஏங்க அப்புறம் என்ன? ஐயோ இந்த போனத்தை பிடிக்கிறது ஒரு ஆள் வேணும் மாட்டேங்கப்பா. பக்கத்திலே இருங்க மாமா, யாரும் சத்தம் போடுற மாதிரியே இருக்கு. இல்லம்மா, நம்ம நாட்டு குடிமக்கள் பணத்தை வரணும் தூக்கி நெருங்கி வர உட்கார வைக்கணுமா? ஏங்க போன வரைச்சு போச்சுங்க. ஏங்க போன உழுவுதுங்க. சரி போதும் போதும் கதை பாரு. காலி பண்ணப்பா. என்னை சத்யாவதி, உன் அருகாமலேயே என்னுடைய மகன் அமர்ந்திருக்கிறார். மாலை போடு.
நான் நினைத்தது போல திருமணம் நடந்து விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி அதனால நீங்க புது தம்பதிகள் கணவனும் மனைவியும் கண்ணை அவுத்து தனிமையா பேசி கொண்டிருங்க. நான் அந்த புறத்துல இருக்கிறேன். ஏய் ஆனா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுங்கறோம். கல்யாணம் பண்ணுங்க. ரெடி ஐயோ ஏங்க ஐயோ எனக்கு இப்படி கணவருடைய முகத்தை பார்க்கறது முடியும் மடியில படுத்துக்கிட்டாரு எப்படி அதானே. ஏங்க அப்பாக்குன்னே இருக்க போறாரு எந்திரிங்க சரி கல்யாணத்துக்கு முன்னதானே பார்க்க கூடாது இப்ப கல்யாணம் ஆயிருச்சுல்ல இப்ப கண்ணை வச்சு கணவருடைய முகத்தை பார்த்தாதான் என்ன வாங்கலாம். கை கட்டவு கை ஏங்க என்னங்க இப்படி பேசாம என் மடியில படுத்துட்டீங்க மன்னவா சுவாமி என்னங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மன்னா தாதா என்னங்க சுவாமி ஐயோ படுத்தவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு என்னன்னு பாருங்க மாமா எனக்கு பயமா இருக்கு கண்ணே முத்துராஜி முத்துராஜி கண்ணே முத்துராஜி ஐயோ ஐயோ பச்சமா பாதைக்கு பசுந்தோடு போட்டு புளியே என்னடி செஞ்ச என் மகன் நல்லா இருந்த மகனை என்ன செஞ்ச எதுவுமே செய்யல மாமா எப்படி என் மகன் செத்தா எப்படி என் மகன் நல்லா திருமணம் செய்தவன் எப்படி செத்தா எப்படி செத்தா மாமா சொல்லிட்டு போனதுதான் எனக்கு தெரியும். அவரிடத்தில் வாய் வார்த்தை பேசலான்னு நான் கட்ட விட்டு பார்க்கும் பொழுது ஒரு மழைக்கு கீழே விழுந்திருந்தாரு. உங்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது மாண்டு மடிஞ்சிட்டான்னு நீங்க தான் சொன்னீங்க. எதுவுமே தெரியாது மாமா. பழமொழி சொல்லுவாங்க, ஆடுகாலி வந்து அரபடியும் பாலாச்சு, குந்துகாலி வந்து கோட்டையை அழிச்சு தந்தது போல என் மகன் நல்லா இருந்த மகன் எப்படி செத்தான் தெரியாது. எப்படி செத்தான் தெரியாது. ஏதோ என் மகனை கொண்டுட்டேன். ஐயோ இல்ல மாமா, இல்ல மாமா, ஐயோ இல்ல இல்ல
அவங்க சித்தி சொன்னது சரியா போச்சு. எப்படியே எப்படின்னா எங்கேயாவது போனா இவ போயிட்டு வர்றேன்னு சொல்லுவானா. அதனால அவ இப்ப சொல்லிட்டு வந்தது அவங்க சித்திக்கிட்ட இல்ல, அவ அங்க மாப்பிளை வச்சிருக்கான். அங்க மாப்பிளை வச்சுக்கிட்டு போறது பாரு போய் இவன் மகனை கொன்னுட்டு மறுபடியும் மாப்பிளை தேடி போலான்னு வந்தியா? இல்ல மாமா. என்னடி இல்ல? ஐயோ மாமா, என்ன இல்ல? அது மாதிரியே சமைந்த துது மாதிரியே இந்த வாது சூது இதெல்லாம் எதுவுமே தெரியாது மாமா. யாரும் மரியாதை என்ன மகனை கொண்டுட்டு அநியாயமா அபாண்டமா பழி போடுறீங்களே. நல்லா தானே உட்கார்ந்து திருமணத்தை செய்தோம். ஆமா. எங்களுடைய குலவிளக்குப்படி கண்ணா கட்டி தான் திருமணம் செய்யணும். திருமணம் முடித்த பிற்பாடு நான் கணவனுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி தானே கல்யாணம் செஞ்சேன். என் மகன் நல்லா தானே இருந்தான். நல்லா எப்படி சொன்னான் எனக்கு தெரியாது பாப்பா. என்ன பொண்ணால மேல நீங்க புண்ணாக அடிச்சாலும் கொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க மகன் எப்படி மாண்டாரு எனக்கு எப்படி தெரியும்? நானே கண்ணை கட்டி இருந்ததே மாமா. அந்த காலத்துக்கு என் மகன் எனக்கு உதவுவான்னு நினைச்சேன். எனக்கு உதவாத செஞ்சுட்ட என் மகனை எனக்கு கொல்லி வைப்பான் கோடி போடுவான்னு நான் நினைச்சேன். மாமா இப்ப என் மகனுக்கு நான் கொல்லி வைக்கிற மாதிரி கோடி போடுற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. நீ வந்து தாண்டி என் மகனுக்கு என் மகன் மாண்டாதான் மாண்டான். இனிமேல் உன்னை அடிச்சு சித்திரவதை செஞ்சுதான் என்ன பிரயோஜனம்? அதனால இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மகனை எடுத்து நான் தகனம் செய்கிறேன். மாமா ஐயோ சொன்ன மாதிரி நான் நடத்திட்டேன். ஒரு தாய் இல்ல ஒரு பிள்ளை ஐயா. ஐயோ
கூடாது. தாயில்லா பிள்ளை மாமா, என் தாய்மாவும் உன்னை நம்பி வந்தனே. இனிமே அரண்மனையில் உனக்கு வேலை இல்லை, என் மகள் எடுத்து அடக்குது எனக்கு தெரியணும்னு சொன்னா நம்பியே வந்து என்ன இப்படி நிறைய கொலைய செஞ்சிடாதீங்க மாமா. நான் உன்னை தஞ்சம் என்று வந்த என்னை தள்ளி விட்டுட்டாடா. இனி எங்க போவேன்? எனக்கு யாரு இருக்கு? எங்கேயோ போ, எவனோடய போ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இனிமே ஒரே நிமிஷம் பக்கத்துல முடிக்கூடாது. ஓடிப்போ, என்னுடைய மகனை எடுத்து எனக்கு தகனம் செய்ய ஓடி. மகாராஜா மகனை தகனம் செய்யணும். தானம் செய்யலாங்களா? ஆமா, சரி எடுத்துக்க. ஏமா ஏண்டி ஏன் என் மகனை நான் தகனம் செய்ய எடுத்தா ஏன் தடுக்கிறேன்? இதுக்கு முன்ன நீங்க என்ன சொன்னீங்க? மகன் சொன்னாரு எனக்கு தாலி கட்டிய புருஷன், எனக்கு என் கழுத்துல மாங்கல்யம், அவர் கட்டிய மாங்கல்யம் மஞ்சளுடைய ஈரம் இன்னும் காயில, என் கழுத்துல இருக்கிற பூவுடைய வாசம் இன்னும் மாறல, அதுக்கு வச்ச பொட்டு கலையில அதுக்குள்ள கொண்டவர் மாண்டு மடிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. எப்ப அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரோ மாமா, இனிமே உங்கள் மகன் என்று சொல்லக்கூடிய பேதம் எனக்கு சொந்தமானது. அப்போ இனிமே எனக்கு உரிமை இல்லை. இந்த பேரத்தை கை தொட்டு தூக்கவோ தொடவோ உங்களுக்கு அனுமதி கிடையாது. எப்ப என் கழுத்துல ஒரு தொட்டு தாலி கட்டினாரோ, என் மன்னவர் மாண்டு கிடைக்கும் பொழுது மங்கையார் என்ன தவிர உங்களுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. என் கணவரை என்ன செய்யுது ஏது சரி எனக்கு தெரியும். நீங்க இடத்த விட்டு போங்க. சரி, எப்படி எக்கடா கட்டு போ.
ஈசனோட தேவியம்மா என்னை விட்டு மாட்டி வந்துட்டீங்களா? என்ன கண்ட மக்கள் எல்லாம் இதை பார்த்தா சைனமும்பா என ஒரு படுபாவி முண்டியும்பா என்ன மாலையிட்டியா புண்ணியார நான் ஒரு எழுத்தினாங்க நான் போட்டி மக்கள் எல்லாம் என்ன என்ன பிரிவியும்பா ஈசனோட தேவியும்பா எட்டு சுத்தி பட்டியில எழுத்து நகரானில
செஞ்சேன்? யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? இருந்ததையுமே என் தாயார இழந்துட்டனே. என் தாயார இருந்து சிறிய தாய் கொடுமையை அனுபவிச்சு என் தாய் மாம வீடு வந்து மாலையிட்டு மறுகளுமே என் மன்னவரை இழந்துட்டனே அம்மா. நான் பெண்ணா பிறந்ததுக்கு ஒரு மண்ணா பிறந்திருந்தா ஒரு மாளிகட்ட உதவி இருப்பனே. இப்படி நான் ஒரு எதற்கு உதவாத எட்டி மரமா இந்த உலகத்துல பிறந்து நான் வாழ விதியா? சாமி என்னை விட்டு மடிச்சிட்டீங்களே நாதா. நாதா விழிச்சு பாருங்க சாமி. கொண்ட கணவனை வைத்து அழுத புலவை கொண்டிருக்கும் பொழுது நாராயணா நாராயணா என்று சத்தம் கேட்குது. ஆமா, நம்ம இந்த பேரத்திலுமே காவலா இருக்கலாம். யாராவது வந்தா நமக்கு கணவனோடு வாழ ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படி அல்ல சுவாமி. இருப்பினும் சபைக்கு பணிவான வணக்கம், பணிவான வணக்கம். இருப்பினும் இன்றைக்கு அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்? சொல்லுப்பா, சொல்லு சாமி. இன்னைக்கு வைக்கிற நாடகம் அருமையான நாடகம், அருமையான நாடகம், சூப்பரான நாடகம், சூப்பரான நாடகம், ஃபர்ஸ்ட் நாடகம். அப்பேற்பட்ட நாடகம் எந்த நாடகம்? அவரகட்டகளி சூரஞ்சண்டை. அவரகொட்டகளி சூரஞ்சண்டையா? ஆமாங்க. அவரகொட்டை யாரு? அவரகொட்டை போடுற ஆளு உள்ள வேவிச்சிட்டு இருக்கிறாங்க. சோரனை கொல்லும் போது எல்லாத்துக்கும் களி கிண்டி எல்லாத்துக்கும் அன்னதானம். இப்படி எல்லாம் ஏடா கூடமாக பேசக்கூடாது. சுவாமி சாபத்தை அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. என்ன சாபம் கொடுத்து படுத்த போற? ஒரு கரும்பாறையாக திட்டிப்பேன். என்கிட்ட ஒரு மொன்ன உளி இருக்குது, அதை வச்சு உடைச்சு விடுவேன். ஓ, மொன்ன உளி வச்சிருக்கிற? ஒரு நெருப்பாக திட்டிப்பேன், மூத்திர தொட்டு அமைப்பேன். அப்படியா? ஒரு பொட்ட கலிதையாக தவிப்பேன். தாத்தா, பொட்ட கலந்த மட்டும் சாபம் வேணாம் தாத்தா. எது வேணாலும் கொடு. அப்படி என்றால் கலந்த சாபம் வேணாம். என்னிடத்தில் கடுவும் கலவையா கூட பண்ணிவிடு. என்னிடத்தில் ஏழா கூட பேசக்கூடாது. இருப்பினும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் சத்தியாவதி திருக்கல்யாணம். சத்தியாவதி திருக்கல்யாணம் நாடகத்தில் நான் தட்பார் விஷயமாக வந்திருக்கும். நான் யார் தெரியுமா?
சொல்லு தாத்தா. நான் யார்? நீங்க யாரு? என்னுடைய பேர் நாமம் என்ன? என்ன நண்பா? உலகத்தை ஓர் நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவராகும். ஓ, நாரத மகாமுனிவர். அப்படி நாரத மகாமுனிவராக இருந்தாலும் உங்களையும் பெற்றாங்களே உங்க அம்மா. அம்மாவா? இது எந்த ஊர் பாஜடா? அது நான் கொஞ்சம் பாமர மக்கள் படிக்காதவன். ஓ, என்னை ஈண்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை யாரு? தெரியுமா? தவமா உங்க பேரோ நாரத முனிவர். அப்படி நாரத மகாமுனிவராக இருந்தாலும் உங்களையும் பெற்றாங்களே உங்க தாய் தந்தை. என்னுடைய தாய் தந்தை யாரு? யாருங்க? என்னுடைய தந்தை இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர். சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். பிரபுதேவா? சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். உண்மை. அம்மா என்னுடைய தாய் நாவில் குடியிருப்பால் கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. சாமி, எனக்கு ஒரு சந்தேகங்க. ஏன் அப்பா? இல்ல, இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மதேவன் உங்க அப்பாங்கிறீங்க. உண்மை. கலைவாணி சரஸ்வதி உங்க அம்மாங்கிறீங்க. ஆமா. இப்பேற்பட்ட கடவுளுக்கு மகனாக பிறந்துட்டு யாய் இப்படி இவ்வளவு குளிர் காலத்துல கூட ஒரு சொக்கா இல்லாம தெரியுற. ஓங்கி பண்டாரம் அடிச்சு கொடுவோம் பாத்துக்க. அப்படி கோவப்படுற? இல்ல, கேக்குறேன் பார்த்து என்ன கேன புட்டியாட்டு தெரியுது அவனுக்கு. இதுக்கு என்ன? இது கோலம், கழுத்தெல்லாம் கொட்டை, விபூதி பட்டை. உன்னை பார்த்தா ஆளு தினிசா தெரியுது. யாரு? ஓ, தேவருக்கு பிள்ளையாக பிறந்து இப்படி சடமுடி சன்னியாச்சி ஏன் இந்த கோலத்துல இருக்கிற? நண்பா, தினந்தோறும் என்னுடைய தாய் தந்தை பாதத்தை பணிவது வழக்கம். ஒரு நாள் தருணத்தில் நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? என் தந்தையார் பாதத்தை பணிவதற்காக மலரடுக்க கானகத்திற்கு சென்றேன். கானகத்திற்கு? ஆமா. சரி சுவாமி. அங்க போய் ஓகு வழியில இது வேறு பாலர்கள் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி. அந்த விளையாட்டில் மதிமயங்கி நான் சற்று நேரம் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தேன். விளையாட்டை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சூரியாஸ்தமம் ஆகி போயிடுச்சு, சாயங்காலம் ஆகி போச்சு. உடனே திடுக்குன்னு பார்த்து ஐயோ இப்படி ஆகிவிட்டது அப்படி என்று சொல்லி என் தந்தையார் இடத்துல போய் சின்ன ஒரே ஒரு பொய் சொன்னேன். சின்ன பொய் பெரிய பொய் இருக்குதுப்பா. சரி, ரைட். எப்படி தெரியுமா? இந்த ஊரு என்னது அப்படின்னா சின்ன பொய், இந்த உலகமே என்னதுன்னா பெரியது. அதுதான் பெருசு. சரிங்க, சொல்லு. அப்ப என் தந்தையார் இடத்தில் சிறிய பொய். அப்பா, கானகத்தில் மலர்கள் மலரவில்லை. பூக்கள் மலரவில்லை. பூக்கள் மலரவில்லை. சிறிய பொய். உடனே ஞானத்தால் அறிந்தார். உடனே இப்படி சின்னஞ்சிறு வயதிலே நாரதம் பொய் பேசுறானே, இவன் பெரியவனா தினமும் பொய் பேசிக்கிட்டு தான் தெரியுமா, அதனால இவனுக்கு ஒரு சாபம் கொடுப்புன்னு சொல்லி நாளொன்றுக்கு ஒரு பொய்யை பேசாது விட்டால் உன்னுடைய வயிறோ பானை போல் உப்பும், உன்னுடைய தலையோ 1000 துக்காக வெடிக்கும் என்று சாபத்தை அளித்தார். சரிங்க,
நண்பா அப்படி இருந்த போதிலும் நான் கலைவாணி சரஸ்வதிக்கு பிரம்மதேவனுக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்திருக்கிறேன். வளர்ப்பு மகன். ஆனாலும் நான் ஒரு யாகத்தில் பிறந்தவன். யாகத்துல பிறந்தீங்க? ஆமா. சரி சாமி. யாகத்தில் யார் பிறக்க செய்தார்? தும்சிகா மகாமுனிவர் யாகத்தில் பிறக்க செய்தார். தும்சிகா மகாமுனிவர் ஏன் யாகத்தில் பிறக்க வைக்க வேண்டும்? தேவர்களை அசுரர்கள் கொள்கிறார்கள். இது நல்லதா தீமையா? இதை தேவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி உடனே தும்சிகா மகாமுனிவர் என்ன செய்தார்? யாகத்தில் குழந்தையாக என்னை பிறக்க செய்தார். உடனே இந்த குழந்தையை ஒரு முனிவன் வளர்க்க முடியாது. உடனே இதை யார் இடத்தால் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான இடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தார். உடனே எங்களுக்கு சிவபெருமான் சொல்கிறார், எங்களுக்கு 2 பிள்ளைங்க, இந்த பேச்சை கேட்கல, அதனால இந்த குழந்தை எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னதும் உடனே வைகுந்தம் எடுத்து சென்றார். வைகுந்தத்திலையும் ஏத்துக்கல. உடனே சத்தியலோகம் வந்து இந்த குழந்தை முன்காலம் நிகழ்காலம் சகலத்தையும் அறிந்தவன், இந்த குழந்தையை நீங்களாவது வளர்த்துங்க அப்படின்னு சொன்னதும் என் தந்தையார் சதர்முகம் எடுத்த பிரம்மதேவனும் மறுத்து விட்டார். உடனே என் தாய் கலைவாணி சரஸ்வதி இருந்தார். சுவாமி, நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால இந்த குழந்தையை நாம வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லி என்ன பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள். கலகப்பிரியவனாக இந்த உலகத்தை சுற்றி வருகிறேன். ஆகட்டும் சாமி, கலதப்படலா. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு கலகங்கள் இல்லை. என் முதுகோ முட்டை சுமக்கிறது, என் தலையோ 1000 சுக்காக வெடிக்கிறது. கலகங்கள் வேண்டும். நான் பக்கத்துல இருக்கும் போது உனக்கு என்ன கவலை இருக்கிறதா? என்கிட்ட ஏகப்பட்ட கலகங்கள். என்ன சொல்ற? நான் என் கூடயே வா. இந்த புடிச்சிக்க. இதெல்லாம் கலகமா? இதெல்லாம் தான் வருது. தூக்கி தோளை மேல வச்சுக்க. ஃபாலோ மீ. பாவட்ட கோட்டெல்லாம் பேத்து போடுவேன். இதை சொல்லவில்லை என்றால் என் தாயை 1000 சுக்காக வெடித்து விடும். கொலை முடிக்கிட்டு தான் வரணும். சரி விடு. நாராயண. டேய், என்ன விட்டு வரணும்? வாய் வந்து விடுகிறது அடிக்கடி. நாராயண 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 நாராயணா. நாயகர தலைமை நரிந்து போடு. ஐயோ, பாரு கலங்க எப்படி வருதுன்னு போடிச்சு. ஊரை விட்டு போக மாட்டோம். இதான கலங்க கேட்ட. இந்த கலங்கள் இல்ல. உடனே போடிச்சு. அதனால வேற என்ன? என்னுடைய கலகங்கள் எப்படி? அதாவது சிவன்மாலையை ஜபிக்க வேண்டும். கலகங்கள் இருக்கும் இடம் தெரியும். தாத்தம் ஒட்டை புடி. ஓம் நம சிவாயே சம்போ மகாதேவா. கலகங்கள் வந்து விட்டது. தொலைவா போடா. என்னப்பா சொல்லிக்கிறீங்க? வந்துருச்சுதான் அது இல்ல, கலகங்கள் கிடைத்து விட்டது. கலகம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ஆமா. எங்க உண்டி? எந்த உண்டியா? எங்க இருக்குது பொண்ண புண்டை? விந்தனந்தாபுரியில் சத்யாவதி என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்து கதறி அழுது கொண்டிருக்கிறார். அங்கு சென்றால் கலகங்கள் நன்மையில் முடியும். சாமி சொல்றீங்க, பணமுழந்த வீட்டுல போய் கலகமா? நாராயண நாராயணா. இன்னொரு டைம் இப்படி சொல்றீங்கன்னா வாயில மண்ணள்ளி போட்டுருவேன். அதாவது என்னுடைய கலகங்கள் எப்படி? ஒரு பாம்பு அடிச்சா பாம்பு சாக கூடாது, தனியை ஒழிய கூடாது. குழந்தையும் கிள்ளணும், ஆனா தொட்டிலையும் ஆட்டணும். ஆமா, சரி. அப்படிப்பட்ட கலகம் என்னுடைய கலகம். புறப்பட போலாம். நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். சரி, போகலாமா? நாராயண நாராயண. சுவாமி நாராயண முடிவரே. சுவாமி வாரு வாரு நாராயணா. Bye.
வாகனன் உலகத்தையே ஒரு நொடி பொழுதில் சுற்றி வரக்கூடிய தேவதூதுவனாய் வெளியே வரக்கூடிய நாரத மகாபலி திவ்ய பாதத்திற்கு மங்கையால் சத்யாவதி அநேகுடி வந்தனம் புரிகிறேன். என்னுடைய வாதத்தை படுத்தபடியால் இந்த பரந்த பூவுலகில் மஞ்சள் குங்குமத்தோடு சீரம் சிறப்புமாக வாழ்ந்திருப்பாய். இதுக்கு மேல எனக்கு கோவிந்தாட்டம். கோவிந்தா சொல்லக்கூடாது. நாராயண நாராயணா நண்டோட ஆட்டம் பேத்து விடுவாருங்களே. என்னவென்று கூறினீர்கள்? இந்த பூ உலகில் மஞ்சள் குங்குமத்தோடு சீரம் சிறப்பமாக வாழ்ந்திருப்பாய் என்று உரைத்தேன். பூவும் பொட்டோடு கொண்ட கணவனோடு உண்மை சுபமாங்கல்யத்தோடு சுபமாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று உரைத்தேகளையா வாழ்ந்திருக்கணும். உண்மை நாரத மகாமுனிவரே ஒரு கணம் பாருங்கள். வருகிறேன். நாராயண நாராயணா ஐயோ என்ன நாராயண நாராயணா உனக்கு அறிவு இருக்கிறதா? நான் ஒரு தேவன் இப்படி ஒரு பிணத்தை கொண்டு போய் காட்டுகிறாய் நியாயமா? அவரு செத்த பிரேதம் பிரேதம் அந்த பிணத்தை காட்டினதும் நான் பார்க்க முடியல. பிணத்தை என் கண்ணால பார்க்க கூடாது நான் ஒரு தேவன் சொன்னியே. அந்த பிணமும் அந்த பிரேதமும் யாருன்னு தெரியுமா? யாரு? என்ன மன்னவர், என் கொண்டவர், என் புண்ணியர், என்ன கல்யாணம் செய்த என் கணவர், என் மன்னவர் மாண்டிருக்கிற மாங்கல்யத்தோடு வாழ்வது எது? என் புண்ணியர் மாண்டிருக்கிற பூவும் பொட்டோடு வாழ்வது எது? என் கொண்டவர் மாண்டிருக்க இந்த கோதையால் நான் எப்படி சுபமாங்கல்யத்தோடு வாழ்வேன்? குளூர்ல வெறிமலை உடக்கிறதுக்கு கொண்டவர் மாண்டு மடிந்திருக்கும் பொழுது சுபமாங்கல்யத்தோடு வாழ்வாய் வாட்ட குறித்த தேவர்களே தேவருக்கு பிள்ளை தேவர்களே நீயும் ஒருவன். தேவாய தேவர் கொடுத்த வாக்க கொடுத்த வரத்தையும் என்னைக்கு மாத்தவே கூடாது. நீ சொன்னபடியே சுபமாங்கல்யத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் பூவும் பொட்டோடும் என் புண்ணீரோடு நான் வாழணும். இழந்த கணவருடைய உயிரை திருப்பி கொடு. என்னால முடியாது. அப்பா எலிபூர்ற வீட்டுக்காரன என்னது எலிபூர்றத என்ன கால ஒரு எட்டு எடுத்து வச்சனா கால மணிக்கோட்டோட வெட்டி விடுவேன். எப்படியாவது பாத்திக்கிட்டேன். எலி போடுறதுனா அந்த எலி போடுற சொல்றான். அந்த எலி போடு. உயிரியா? உயிர் எலி போடுறவனா இருந்தால முடியாது. யா முடியாது. ஆமா. ஆமா.
என்ன ஒரு வழி இருக்கிறது. என்ன என்ன அவ ஒரு வழி ரெண்டு வழி இருக்கா? உனக்கு என்ன பைத்தியம்? உனக்கு அடிப்பா. யோசனை அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். என்னடா அப்படி பேச அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் அடிப்பட்ட பாவி அப்ப நாங்களாம் அடிபட்ட பாவியான கேன சொல்லிக்கிட்டப்பா இன்னும் சொல்லிக்கிட்டியா சரி விடு. நான் விட்டாச்சு அவர் என்ன அம்மா வந்தது வந்து விட்டேன். வந்தது வந்து விட்டேன். தக்கபடியாக உன்னிடத்தில் வசமாக மாட்டியும் கொண்டேன். ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஒரே ஒரு வழி ஆகணும். பொல்லாத இடத்த விட்டு நகரத்துக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னீனா தான் சொல்லுவேன். கணவர் உயிரை எடுத்து கொடுக்கறன்னு சொல்லி அடிக்காம விடுறேன். ஐயோ இவ்வளவு பெரிய சுமையா? என் மன்னவர் நீ சொன்னபடி நான் சுப மங்கலத்தோடு வாழணும்னா என் கணவர் உயிரோட எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நீ இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்க. சொல்லு எடுத்த உடனே சொல்லு வழி சொல்லு. இரு 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 இரு. இதுக்கெல்லாம் எங்க தாத்தா இருக்கிறாரு. எங்க தாத்தா வந்தாருன்னா யாரு தாத்தா? எங்க ரெண்டு தாத்தா. யாரு? சிவன் ஒரு தாத்தா. இப்ப யாருகிட்ட போகணும்? மாய கண்ணன் இடத்தில் போக வேண்டும். சிவன் ஒரு தாத்தா சொன்னேன். ரெண்டு தாத்தாமா. இப்ப யாருகிட்ட போற? மாய கண்ணன் இருக்கிறாரு. சிவன் என்னுடைய தாத்தா. அவரிடத்துல போய் அவரிடத்துல போய் கூட்டிட்டு வந்து அவருக்கு கூட்டிட்டு வர்றேன். நீ இங்கே இரு. அவர் வந்தா என் கணவருக்கு வழி விளக்கு கூடு. உயிர் கிடைக்குமா? கிடைக்கும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கும் என்ன யோசனை? இருமாத்தா. இதுமா தானா? இப்படி கோபப்பட்டா எப்படி? உன் புடிச்ச உயிர் வேணுமா வேணாமா? தாத்தா கிட்ட போவியோ உங்க பாட்டி கிட்ட போவியோ அது எனக்கு தெரியாது. என் கணவருடைய உயிர் வரணும். வரணும். சரி விடு. சரி விட்டுன்னா எங்க தாத்தா போய் கூட்டிட்டு வந்தா ஆலோசனை கிடைக்கும்னு சொன்னேன். புரிய வந்தாதான்